World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லா நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அந்த செஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, சும்மா சிம்பிளா சொல்லுங்க என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட். திதி சூரியன் சந்திரன் வைத்து நம்ம மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். உங்க நெட்வொர்க் அநேகமா கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஐயா வணக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உப்பு அப்படிங்கிறது சந்திரனாவும் மிளகு சூரியனாவும் அதை பத்தி விளக்குனீங்க. அடுத்தது திதிங்கிறது சூரியன் சந்திரன் தான் முக்கியமான ஒரு இதுங்கிறத எடுத்து சொன்னீங்க. சூரியன் அப்பாவும் சந்திரன் அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆன்மக்காரகன், உடல்காரகன், மனோகாரகன்ங்கிறது சந்திரன் சொன்னீங்க. அதே மாதிரி இன்யாங் சிஸ்டத்தை சொன்னீங்க. இருள் ஒளி கிரகம், இருள் கிரகம் ஒளி கிரகம், அதை பத்தி அந்த ஒளி தத்துவம் இதை பத்தி சொன்னீங்க. சூரியன் சந்திரன். அப்புறம் பிரதமை திதிகள் பத்தி 15 திதிகள் பத்தி சொன்னீங்க. வளர்பிறை, தேய்பிறை, கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் இதை பத்தி சொன்னீங்க. அது 15 இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது சொல்லி முடிச்சீங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. அது இன்னைக்கு பார்ப்போம். அதோட கண்டினியூஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்ப்போம். அதோட கண்டினியூட்டி இன்னைக்கு வந்துடும். அதை பத்தி யோசி பார்ப்போம். 11 மினிட்ஸ் நேற்று வாய்ஸ் பிரேக் ஆயிருந்துச்சு. ஓகே ஓகே சார். நேற்று எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நேற்று பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். 5 மினிட்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வகுப்புக்கு வர முடியல சூழ்நிலை காரணமாக. நேற்று வகுப்புக்கு வர முடியல, சூழ்நிலை காரணமா வர முடியல. அதுக்கு பரவாயில்ல எப்படியா? பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க, வீடியோ அனுப்பிச்சிருவோம். வீடியோ வந்துடும். எல்லாம் இந்த இமெயில் ஐடி பதிவு பண்ணிருங்க. வீடியோ வந்துடும். அதை பத்தி யோசிக்கலாம். சரி, ஓகே ஓகே. இமெயில் ஐயா வணக்கம். இமெயில் ஐடி இப்போ நீங்க இந்த குரூப் ஓபன் பண்ணீங்களே, அட்மின் அதை ஓபன் பண்ணிடுவோம். நைட்டு பண்ணி. ஓகே ஐயா. இன்னொரு விஷயம் ஐயா, இப்ப இன்னைக்கு காலையில யூடியூப்னு சொல்லி போட்டிருந்தீங்க ஒரு ஐடி. ஆமா, அது என்னது? லிங்க் ஓபன் ஆகல. அதேதான் நேத்து. இல்ல சார், வெயிட் பண்ணுங்க சார், வந்துரும். வெயிட் பண்ணுங்க, எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 சார், பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நேற்று நம்ம நிறைய பேசியிருக்கோம். திதியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அடுத்த திதியை பத்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? பொதுவா திதி அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும். அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியும். இப்ப நம்ம ஒரு பிறப்பு திதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஒரு திதியில பிறக்கிறோம். ஏதோ ஒரு திதியில நம்ம பிறக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி பிறக்கும்போது நம்ம யாரோட திதியில நம்ம பிறப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூதாதையர்கள்ல அதிகப்படியா யார் பாவகர்மா பண்ணியிருக்காங்களோ அவங்களோட திதியில தான் நம்ம பாத்தீங்கன்னா பிறப்போம். அவங்களுடைய கர்மா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அது ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா புதுசா கூட இருக்கலாம். அதனால அதை பத்தி பரவாயில்ல. நம்ம மூதாதையர்கள், நம்ம அப்பா வழியில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள், அம்மா வழியில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள், அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மூதாதையர்கள்ல யார் அதிகப்படியா பாவகர்மா செஞ்சிருக்காங்களோ அவங்களோட இதுலதான் நம்ம பிறப்போம். அவங்க எந்த திதியில இறக்குறாங்களோ அதே திதி நம்ம பிறக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். அவங்களோட கர்மாவை நம்ம எடுத்து நம்ம பாக்குறோம். அவங்க கர்மாவை எடுத்துட்டு நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அந்த இப்போ ஒரு சில குடும்பங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி திதிகள் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி திதியில பிறப்பாங்க. 2 குழந்தைகள், ஒரு 3-4 குழந்தை இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2-3 குழந்தைகளுக்கு அதே மாதிரி ஒரே திதி வர்ற மாதிரி இருக்கும்.
அது பார்ப்போம். அதெல்லாம் நம்ம குடும்ப ஜாதக ஆய்வுகள்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். சரிங்களா? இப்போ பொதுவா வந்து ஒரு ராசி சக்கரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதோட இதை வந்து வட்ட வடிவமா அமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 360 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். ஒரு ராசி சக்கரம் அப்படிங்கிறது 360 பாகை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 30 திதிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பயன்படுத்துறோம். 30 வளர்பிறையில 15, தேய்பிறையில வந்து பாத்தீங்கன்னா 15 அப்படிங்கிற 30 திதிகள் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறோம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஒரு திதியுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். ஒரு திதியோட அளவு அது வேணா எழுதிக்கோங்க. ஒரு திதியோட அளவு அப்படிங்கிறது 12 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஒரு திதியோட அளவு 12 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நேத்து நம்ம திதிகளை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அந்த திதி சூன்யம் அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் குணாதிசயங்கள் எல்லாம் பார்ப்போம். என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்ப வந்து ஒருத்தர் பிரதமை வளர்பிறையில பிரதமையில பிறந்தாலும் சரி, தேய்பிறையில பிரதமையில பிறந்தாலும் சரி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திதிசூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். நோட் பண்ணிக்கோ. பிரதமை அப்படின்னா துலாம், மகரம். பிரதமை திதி அப்படின்னு பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திதிசூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. துலாம், மகரம். பிரதமை வளர்பிறையா இருந்தாலும் சரி, தேய்பிறையா இருந்தாலும் சரி. இந்த திதிசூன்ய அதிபதிகள் அப்படிங்கிறது அந்த ராசியோட அதிபதி தான் வந்து திதிசூன்ய அதிபதிகளா வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். இது வந்து திதிசூன்ய ராசிகள்னு அர்த்தம். இது வந்து கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசியோட அதிபதி வந்து யாரு? துலா ராசியோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரன், மகரம் சனி. ஆமா, சனி. அப்ப சுக்கிரன் சனி அப்படிங்கிறது திதிசூன்ய கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துதியைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு, மீனம். இந்த ரெண்டோட அதிபதி வந்து குரு அப்படின்னு சொல்லி வரும். மூணாவது வந்து திருதியை. திருதியைக்கு வந்து மகரம், சனி, சூரியன். சனி, சூரியன். நாலாவது வந்து சதுர்த்தி. சதுர்த்திக்கு வந்து கும்பம், ரிஷபம். அது வந்து சனி, சுக்கிரன். இதுக்கப்புறம் பஞ்சமி. பஞ்சமிக்கு வந்து மிதுனம், கன்னி. மிதுனம் கன்னியோட அதிபதி யாரு? புதன். மிதுனம் கன்னியோட அதிபதி புதன். புதன். அதுக்கப்புறம் சஷ்டி. சஷ்டி வந்து மேஷம், சிம்மம். மேஷத்தோட அதிபதி செவ்வாய், சூரியன். ஓகே. அதுக்கப்புறம் சப்தம். சப்தக்கு வந்து தனுசு, கடகம். குரு, சந்திரன். அஷ்டமி. அஷ்டமிக்கு வந்தோம் மிதுனம், கன்னி தான். மிதுனம் கன்னிக்கு அதிபதி யாரு? புதன். அதுக்கப்புறம் நவமிக்கும் தசமிக்கும் ஒரே இதுதான், ஒரே திதிசூன்யம் தான், ஒரே திதிசூன்ய அதிபதி தான். சிம்மம், விருச்சிகம். ரெண்டுக்கு அதே தான். சூரியன், செவ்வாய். ஏகாதசி. தனுசு, மீனம். குரு. துவாதசி.
துலாம் மகரம். துலாத்துக்கு வந்து சுக்கிரன், மகரத்துக்கு வந்து சனி. திரையோதசி. திரையோதசி வந்து ரிஷபம், சிம்மம். ரிஷபத்துக்கு சுக்கிரன், சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன். அடுத்து சதுர்த்தசி. சதுர்த்தசிக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். மிதுனம் கன்னியோட அதிபதி வந்து புதன், தனுசு மீனத்தோட அதிபதி குரு. ஓகே. இதுக்கப்புறம் வளர்பிறையா இருந்துச்சுன்னா அமாவாசை, சாரி வளர்பிறையா இருந்தா பௌர்ணமி. பௌர்ணமிக்கு வந்து மூல நூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திதிசூன்ய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த திதிசூன்ய தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யறது நம்ம வந்து பார்க்க முடியுது. என்னுடைய அனுபவத்துல கிடைச்சது, அதனால அதை நான் வந்து பதிவு பண்றேன். பௌர்ணமிக்கு வந்து சூரியன், சிம்மம் ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்மம். இது வந்து சூரியன், கிரகம் வந்து சூரியன். இதே மாதிரி தேய்பிரையா இருந்தா அமாவாசை. அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகம், ராசி வந்து கடகம், அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். யாராவது ஒருத்தங்க அப்படியே சொல்லுங்க. சார் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். பிரதமைக்கு வந்து துலாம் மகரம், சுக்கிரன் சனி கிரகம். திருதியை திதிக்கு தனுசு மீனம் குரு. திருதியைக்கு மகரம் சிம்மம் சனி சூரியன். சதுர்த்தி திதி கும்பம் ரிஷபம் சனி சுக்கிரன். பஞ்சமிக்கு மிதுனம் கன்னி புதன். சஷ்டிக்கு மேசம் சிம்மம் செவ்வாய் சூரியன். சப்தமிக்கு தனுசு கடகம் குரு சந்திரன். அஷ்டமிக்கு மிதுனம் கன்னி புதன். நவமிக்கு சிம்மம் விருச்சிகம் சூரியன் செவ்வாய். தசமிக்கும் சிம்மம் விருச்சிகம் சூரியன் செவ்வாய். ஏகாதசி தனுசு மீனம் குரு. துவாதசிக்கு துலாம் மகரம் சுக்கிரன் சனி. திரியோதசிக்கு ரிஷபம் சிம்மம் சுக்கிரன் சூரியன். சதுர்த்தசிக்கு மீனம் கன்னி தனுசு மீனம், மிதுனம் கன்னி தனுசு மீனம் புதன் குரு. பௌர்ணமிக்கு வந்து சிம்மம் சூரியன். அமாவாசை கடகம் சந்திரன். ஓகே ஓகே சார், எல்லாம் சரியா எழுதிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸா இருக்கும். ஓகே. இந்த ஒவ்வொரு திதிகள்ல பிறந்தாலும் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திதிசூன்யம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். திதிசூன்யம் அப்படின்னா அந்த பாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளி கிடைக்காத பாவம் அப்படின்னு சொல்லி பேரு. திதி அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். திதிசூன்யம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு வந்து ஒளி கிடைக்காத ராசிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது வந்து ராசியா வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு லக்னம் மட்டும் சொல்லுங்க சார். மிதுன லக்னம். ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க சார். வணக்கம். மிதுன லக்னம். மிதுன லக்னம். மிதுன லக்னம். ஓகே. இப்போ ஒரு மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. என்ன திதிங்க சார் நீங்க பிறந்தது? நவமி திதி. ஓகே. நவமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நவமிக்கு வந்து என்னென்ன ராசி திதி சூன்யம்? விருச்சிகமும் சிம்மமும் விருச்சிகமும். ஓகே, சிம்மமும் விருச்சிகம். அப்போ இவங்க இந்த பாவம் அப்படிங்கறத வந்து எப்பவுமே வந்து திதிசூன்ய பாவத்தை வந்து லைட்டா ஒரு பெருக்கல் மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஒண்ணு இந்த உள்ள சைடோ இந்த சைடோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருக்கல் மாதிரி நம்ம ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது இவருக்கு இந்த 3ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து திதிசூன்ய தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரிதான் திதிசூன்யம் அப்படிங்கறத வச்சுட்டு எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து இந்த பாவங்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அது பார்ப்போம், அது எப்படி ஒவ்வொன்றா அப்ளை பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அது 2-3 கேட்டகரி இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம், என்ன திதின்னு எடுத்துட்டோம். அந்த திதியில வந்து இந்த பாவங்கள் 3ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்காக இங்க வந்து ஒளி இல்லாத பாவம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு வகையா ஒரு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும்.
அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். சரிங்களா? ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோ. இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஒரு லக்னம். மகர லக்னம். ஓகே, என்ன திதிங்க சார்? ஏகாதேசி திதி சார். ஓகே, ஏகாதசிக்கு வந்து துலாம், சரி, தனுசு, மீனம் வந்து வந்துரு. அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 12ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல குறிப்பா இந்த திதிசூன்ய ராசிகள்ல வந்து பிறகுறாங்க இல்லையா? இப்ப திதிசூன்யம் திதியில பிறக்கும் போது திதிசூன்ய ராசிகளா இருக்கு இல்லையா? இந்த ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வந்து நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த லக்னம் அல்லது ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்துல வந்து பிறந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, மிதுன லக்னம், நவமி திதி சொன்னீங்க இல்லையா? இதுக்கு வந்து சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் அல்லது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல வேற யாரா இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. யாரா இருக்கா? யார் இருக்கா? இருக்காங்க இருக்காங்க. யார் இருக்கா? நான் இருக்கேன் ஐயா. ஓகே. இல்ல கிளாஸ்ல இல்ல, இவங்க வீடுகள்ல, இவங்க வீட்டுல. நான் மிதுன லக்னம் சிம்மராசி ஐயா. ஓகே. ஒரு என்னோட சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது வந்து இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா? இந்த ஜாதகம் யாரு? என்னோட கோவிந்தசாமி. இந்த ஜாதகரோட வீட்டுல ஒரு குடும்ப உறவுகள்ல ஒரு நட்புல ரொம்ப உங்களுக்கு அட்டாச்மெண்டா இருக்கக்கூடிய நட்புகள் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சிம்ம லக்னம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசின்னு நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைவான். கூட பிறந்த அண்ணனே வந்து சிம்ம லக்னம் தான். ஓகே, நீங்க உன்ன எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. சார் மத்தவங்க மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும். ஓகே, இப்ப இது பாருங்க, இதுல யாரு? நான் சார். ஓகே, இதுல வந்து மீன லக்னம் அல்லது தனுசு லக்னம் அல்லது மீன ராசி தனுசு ராசியில யார் இருக்காங்க வீட்டுல? குடும்ப உறவினர்கள், உறுப்பினர்கள், இந்த நண்பர்களா இருக்கலாம். அந்த தகவல் கொஞ்சம் தெரியல சார். ஓகே, நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்றேன். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணி பாருங்க. சரி சார். வேற யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்க சார். வேற யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்க. மீன லக்னம். சார் யாரதோ ஜாக் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் தயவு செய்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீன லக்னம் சதுர்தசி. ஓகே, இந்த 4 ராசியில வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் அப்படிங்கிறது இருக்கு. திதிகள்லயே வந்து இந்த சதுர்தசி திதியில வந்து யார் பிறகுறாங்களோ அவங்கதான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிக்கலை வந்து சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். நிறைய பேர் போய் எல்லாத்துலயும் போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இந்த திதி பாருங்க, இது பாருங்க 4 கார்னர் வருது இல்லையா? 4 கார்னர் ராசி, 4 கார்னர் ராசியா வருது இல்லையா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கால் இல்லாத நாற்காலின்னு பேர் இருக்கு சதுர்தசி திதிக்கு மட்டும். இவங்களுக்காக ஒரு முயற்சி பண்ணும்போது நடக்காம போயிடும். மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஐடியா சொல்லும் போதோ அல்லது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்காக ஓடி உழைக்கிற மாதிரி இருக்கு. நிறைய வந்து அது பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இப்போ உங்க வீடுகள்ல இந்த இந்த 4 ராசி லக்னத்துல யாராவது இருந்திருக்காங்களா? இருக்காங்க, பொண்ணுக்கு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அது பூர்வ ஜென்ம கர்மா அடிப்படையில வர்றதுனால இந்த ராசி அல்லது லக்னத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களை நீங்க வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அவங்களை தவிர்க்கவே முடியாது. அவங்களை அப்படியே ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ பூர்வ ஜென்மத்துல நம்ம கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு கூட எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லக்னம் இதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப இதை பார்க்க முடியுமா உங்களால? எல்லாத்தினாலையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் தற்காலிகமா இப்ப வீட்டுல வந்து இப்ப யாராவது ஒரு நண்பர்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையா ஒரு நண்பர் வந்து இப்ப தற்காலிகமா ஒரு அறிமுகமாறாரு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய லக்னம் அல்லது ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஒரு புதிய நண்பர் வரும்போது அவங்களை அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலமா இருப்பாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு. இதுக்கப்புறம் இதே மாதிரி அமைப்புல இந்த ராசிகள்ல அவருக்கு வந்து திசையோ அல்லது புத்தியோ இருந்து நடத்தினாலும் அவங்களோட தொடர்புகள் மூலியமாவும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும். யாராவது ஒருத்தங்க நடக்கிறாங்க, உங்க இதுல வர்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இப்ப இது பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி அல்லது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போதும் ஒரு தொடர்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்.
அது அந்த கிரகத்துடைய திசையோ அல்லது புத்தியோ முடிய போறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது அவங்க விலகி போற மாதிரி சில சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். அதை நோட் பண்ணிக்கோ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாதக ரீதியா குடும்ப உறுப்பினர்கள் வந்து இப்போ ஒரு சிலர் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, இப்ப இந்த ராசியில லக்னத்துல வந்து வேற யாரா இருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, வீட்டுல யாரா பிறந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும். இது வந்து ஒண்ணு. இதே மாதிரி அமைப்புல இப்ப இங்க பாருங்க, இப்ப இது வந்து இதோட அதிபதி யாரு? சூரியன். இதுக்கப்புறம் இது வந்து செவ்வாய். சூரியன் இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இதுல பாருங்க, இதுல வந்து குரு. ஓகே, இதுல பாருங்க, இதுல குரு புதன். சார் மத்தவங்க மியூட் பண்ணுங்க. சரிங்களா, அது பாத்துக்கணும். அப்ப வந்து இந்த குரு அப்படிங்கிறது எடுக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது வேற இப்ப குடும்ப உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திதி எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும், இப்ப இதுல பாருங்க சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது வருது இல்லையா, இப்ப இந்த சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது சம்பந்தப்படுறது வேற என்னென்ன திதிகள்லாம் இருக்கும்? சூரியன் செவ்வாய் சம்பந்தப்படுறதுல வேற என்னென்ன திதியெல்லாம் வரும்? சூரியன் செவ்வாய் என்னென்ன திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு? ஓகே, வேற அப்புறம் வந்து தசமி, நவமி திதி, தசமி, அப்புறம் வந்து திரியோதசி, சூரியன், ஏதாவது ஒண்ணு கூட சம்பந்தப்படலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு சில ஜாதகங்கள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிரகம் மட்டும் அப்படியே ஒரு 3-4 பேருக்கும் திதிசூன்யமா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், திதிசூன்ய ராசியா இருக்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு தொடர்புகள் அப்படிங்கிறதும் வரும். அது வந்து ரொம்ப வலிமையா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த சூரியனே வந்து இப்ப 3 வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சசிதியில பிறகுறாரு, இன்னொருத்தர் வந்து நவமியில பிறகுறாரு, இன்னொருத்தர் தசமியில பிறகுறாரு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த சூரியன் செவ்வாய் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு வந்து அதை நீங்க ஃபேமிலியா நீங்க போட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு கிரகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். புரியுங்களா? அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அது பார்த்தா தான் தெரியும். நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ரூலா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். அது எந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கிரகம் அப்படிங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த திரிசூன்ய கிரகம் இருக்கு இல்லையா, இப்ப இவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கிரகத்தோடைய திசையோ அல்லது புத்தியோ வரும்போது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். திரிசூன்ய கிரகத்துடைய தசையோ அல்லது புத்தியோ வந்து நடக்கும் போதும் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்துரும். டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும். பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கும். திரிசூன்ய கிரகத்துடைய தசையோ அல்லது புத்தியோ இருக்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் திதிசூன்யத்துல நின்று ஒரு கிரகம் திசையோ அல்லது புத்தியோ நடத்தினாலும் சரி, இவருக்கு இந்த இடத்துல சிம்மத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினாலும் அதன் மூலியமாவும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அல்லது அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இப்போ ஒரு செவ்வாய் வருதுன்னு வச்சுக்கலாம், செவ்வாய் திசை வருது, அதுல அதுலயே இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அல்லது வேற ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம், சந்திரனே அங்க போய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சந்திரனுடைய 10 வருடங்கள் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காம போயிடும். ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். புரியுதுங்களா? அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்க்கணும். அதுல திதிசூன்யத்துல ஏதாவது கிரகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த பாவத்தினால பாதிக்கப்படுவாங்க 1, இதுக்கப்புறம் இந்த கிரகத்தினால வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க 2, இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய திசையோ அல்லது புத்தியோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நிவர்த்திகள் அப்படிங்கிறது வந்து உண்டு, அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது அந்த பரிகார சிகிச்சைகள் எப்படி பண்ணணும், ஒரு கிரக ரீதியா வந்து எப்படி பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து வழிமுறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இப்ப இந்த லக்னம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இதுல வந்து 3ஆம் பாவம் அப்படிங்கிறது திதிசூன்யம்னு சொல்லிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது திதிசூன்யம்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்ப 3ஆம் பாவம் அப்படின்னா இப்ப சகோதர உறவுகளை குறிக்கிறது வந்து 3ஆம் பாவமா எடுத்துக்கலாம். சகோதர உறவுகள் அப்படிங்கிறது 3ஆம் பாவமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இவர் பண்ணக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது 3ஆம் பாவமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? 1. இதுக்கப்புறம் உறவுகள் ரீதியா அப்படின்னா நம்ம சகோதரன் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா சார்? இல்லையா, இன்னும் ஆகல.
ஓகே, பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா மாமனார் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 7க்கு 9 அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாமனாரை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். மாமனாரை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம் தான். சரிங்களா? இதுக்கப்புறம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் எதிரி, கடன் அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வம்பு வழக்கு அந்த மாதிரி இருக்கிற அமைப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ரொட்டீனா வேலைக்கு போறது, ஒரு எப்படி சொல்றது, ரொட்டீனா வேலைக்கு போயிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும். அப்ப இந்தந்த பாவங்கள்ல சில வகையான பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அதை வச்சுதான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இவருக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இப்ப இதுல பாருங்க, இதுல வந்து இந்த 2வது அமைப்புல என்னென்ன வந்துச்சு? 2வது அமைப்புல என்னென்ன ராசி வந்து வந்துச்சு? 2வது இது பாருங்க, இதுல எந்த பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு? தனுஷம், மீனம். 3ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப பெரும்பாலான சமயத்துல இந்த 3, 12 அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல வந்து வசிக்கிற மாதிரி சில சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல வந்து வசிக்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம் அப்படிங்கிறதும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆகும். விரயம் அப்படிங்கிறது ஆகும். இவங்க முயற்சி அப்படிங்கிறது 3ஆம் இடம், அதுல வந்து பாத்தீங்கன்னா சில தடைகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சகோதர உறவுகள் அப்படிங்கிறது பெரிய பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வளர்ச்சி அடையாம இருக்கலாம், அல்லது அவங்க மூலியமா இவருக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருக்கலாம். 3ஆம் இடம் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வளர்ச்சி வந்து ஒரு முயற்சி வந்து கம்மியா இருக்கலாம், அல்லது இவங்க எதிர்பார்த்த ஒரு பலன் வந்து கிடைக்காம இருக்கலாம் ஒண்ணு, அல்லது சகோதர உறவுகள் கிட்ட ஒரு சரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுமூகமான ஒரு உறவு வந்து பாத்தீங்கன்னா இருக்காம இருக்கும், அல்லது அந்த உறவுகள் மூலியமா இவங்களுக்கு எந்த வகையான பிரயோஜனமும் இல்லாம போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி சில பலாபலன்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்ப இதுல பாருங்க, அதுல என்னென்ன பாவங்கள் பாதிக்கப்பட்டு கேந்திரத்தில் 4 பாலமே திசைமா இருக்கு. ஆமா, இப்ப இந்த 1, 4, 7, 10 வருது இல்லையா? 1, 4, 7, 10 அப்படிங்கிறதே வருதா? ஆமா, வருதுங்கய்யா. அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிற பாவங்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுக்கெல்லாம் கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்த சித்தியில யாராவது பிறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்க இது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய அல்லது குடும்ப பாரம் எல்லாத்தையுமே சுமக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். சரிங்களா? இந்த மாதிரிதான் நம்ம வந்து பலாபலன்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதுல வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 3 கிரகம் 4 கிரகம் போய் திதிசூன்ய ராசிகள்ல போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும்? அது பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம்ல நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரியே சில சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அதெல்லாம் பார்ப்போம். இதுக்கு சில நிவர்த்தி எல்லாம் இருக்கு, சில இதுக்கு வந்து சில விதிவிலக்குகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். எப்படி வேலை செய்யும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இப்ப யாராவது ஒரு பெரிய ஆசிரியரா இருந்தா கூட திதிசூன்யம் தானே அது வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி பரவாயில்ல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இந்த மாதிரி அமைப்புல கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது. அதுக்கு உதாரணமா நீங்க அந்த குடும்ப உறவுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, அல்லது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் திதிசூன்ய ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பான். அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பந்தம் ஏற்படுது, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, ரொம்ப நாளா நீடிக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அது நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. வீட்டுல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. 10 ஜாதகத்துக்கு மேல எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 10+ ஜாதகம் வந்து எடுத்துக்கோங்க. 20 ஜாதகம் எடுத்தாலும் பரவாயில்ல. 20 ஜாதகத்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. என்ன லக்னம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பாவங்கள், என்ன திதின்னு எடுத்துக்கோங்க. என்னென்ன பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத எடுத்துட்டு ஒரு 10-20 ஜாதகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன லக்னம் எடுக்கிறீங்க, என்ன திதின்னு எடுக்கிறீங்க, அதுக்கு திதிசூன்யம் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விதிகள் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஒரு 20 இது பாத்தீங்க அப்படின்னா போதும், 20 ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இத புரிய ஆரம்பிச்சிடும். ஒண்ணு. இதுக்கப்புறம் இதை சரி பண்ணிட்டாவே அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60% பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகும். இங்கதான் அவங்க அந்த லாக் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இங்கதான் அந்த பிளாக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாவத்தினால அவங்க அதிகப்படியா வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டாவே இவங்க வாழ்க்கையில ஒரு 50-60% முன்னாடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான இடம் அது.
அதை நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோ. இப்ப இதுல ஏதாவது புரியாம இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியாம இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியாம இருந்தா கேக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஓகே ஐயா. இப்ப இந்த வளர்ப்பில் தேய்ப்பில் பிறந்தவங்களுக்கு நான் இது இருக்கா ஐயா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வளர்ப்பு எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே இல்லையா ஒண்ணுதான். வளர்ப்பு ஒரே மாதிரிதான் பாதிக்கப்படும், ஒரே மாதிரிதான் பாதிக்கும். இன்னொரு டவுட்டுங்க. சொல்லுங்க. ஐயா இப்போ கிரகங்கள் இப்போ ராகு கேதுக்கள் திரிசூன்யத்துல இருந்துச்சுனாலும் பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல? பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுத்தும், ஏற்படுத்தும். அது பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். உள்ள கிரகம் இருக்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த ஒரு ரூல் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரூல் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே சார். இப்ப இதுல ஏதாவது வந்து புரியாம இருந்தா கேட்கலாம் சார். திரிசூன்யம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். லக்ன ரீதியா வந்து திரிசூன்யம் அப்படிங்கிறது எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அது பார்ப்போம். இன்னும் நம்ம நிறைய உதாரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த திரிசூன்ய ராசிகள் வந்து எந்தெந்த ராசிகள் வந்து பாதிக்கப்படுது, எந்தெந்த பாவங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா? இதுல கன்ஃபியூஷன் இல்லையா? ஓகே. திரிசூன்ய என்ன சார்? ஒரே நிமிஷம் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். அந்த கிரகங்கள் வந்து அந்த கிரக ரீதியா இருக்கிற அந்த காரங்களுக்கும் பாதிக்கப்படும், அவ்வளவுதானே? பாதிக்கப்படும். திசாபுத்திகளையும் பாதிப்பு அப்படிங்கறது வந்து ஏற்படுத்தும். திசாபுத்திகளையும் பாதிப்பு அப்படிங்கறது ஏற்படுத்தும். அது பார்ப்போம், நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்டோட புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போ தனுசுலயும் மீனத்திலயும் வந்து திரிசூன்யா இருக்கு. அப்போ மீனத்துல வந்து ஒரு 5 கிரகம் இருக்குன்னாக்கா அந்த 5 கிரகமும் பாதிக்கப்படுமா ஐயா? கண்டிப்பா பாதிக்கப்படும், கண்டிப்பா பாதிக்கப்படும். ஓகே ஓகே. அப்புறம் இதுல வந்து இன்னொரு விதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து திரிசூன்ய ராசி, இதுக்கப்புறம் திரிசூன்ய கிரகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்கப்புறம் திரிசூன்ய நிவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. திரிசூன்ய நிவர்த்தி பாவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த பாவம் அப்படின்னா திரிசூன்ய ராசிக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நிவர்த்தி பாவம்னு பேரு. இப்ப இது கிரகம் அது அப்படிங்கிறது என்ன வரும்னு பாருங்க. இது 7ஆம் இடம் என்ன வருது? சனி பகவான், கும்பராசி. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து சுக்கிரன். இந்த நிவர்த்தி பாவத்துல ஏதாவது ஒரு கிரகம் இப்போ திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவு ஒரு மாற்றம் அப்படிங்கறது வந்து கொடுக்கும். திரிசூன்ய நிவர்த்தி பாவத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்து திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போதும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இந்த சதுர்த்தசிக்கு மட்டும் சொல்றேன், அதுக்கு வேற விதி இருக்கு. ஏன்னா அதுக்கு 7ஆம் இடமே தானே திரிசூன்யமா வந்து இருக்கு. இது வேற விதி இருக்கு, கடைசியா சொல்றேன். இப்போ சார் அதுல கிரகம் இல்லைன்னா சார் வணக்கம் சார். என்ன சார்? அந்த அந்த பாவகத்துல கிரகம் இல்லைன்னா அந்த கிரகம் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த கிரகங்களுடைய திசா அல்லது புத்தி வந்து இவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். சரிங்க சார். அதான் அந்த அதிபதியோட திசை நடக்கும், ஒரு சேஞ்ச் நடக்கும், ஒரு மாற்றம் வந்துடும். தேங்க்யூ சார். ஓகே. உதாரணத்துக்கு ஐயா இப்போ மீனத்துல வந்து 5 கிரகம் இருக்கு. இப்போ அவர்களுடைய புக்தி வந்து புதன் புக்தி போயிட்டு இருக்காருன்னா அப்போ உங்களுக்கு அந்த புதன் புக்தி சதுர்தசிக்கு வேற விதின்னு சொன்னேன் சார். சதுர்தசிக்கு வேற விதின்னு சொன்னேன். சதுர்தசி கேட்டீங்க. தனுசு மீனத்துல தனுஷுக்கு வந்து 7ஆம் இடம் மீனம் முதல் வருது. மீனத்துக்கு 7ஆம் இடம் வந்து கன்னி வருது. இப்போ அந்த இந்த 2 ராசியுடைய அதிபதி தான் புக்தி நடக்கும்போது நல்லது செய்யும். ஆமா 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 அந்த 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 வீட்டுல வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகமும் நல்லது பண்ணுமா? நல்லது பண்ணணும், அது கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணும். அதுக்கு சில விதிவிலக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். இப்ப இந்த சனியே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கலாம், சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கலாம், அதுக்கு வேற விதி, அதெல்லாம் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும்.
இப்ப இதுக்கு வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது எது? இங்க வருது. இது வந்து புதன். சதுர்தசிக்கு மட்டும் வேற ரூல், அதை பார்ப்போம் என்னன்னு சொல்றேன். சார் மற்றவங்க தயவு செய்து மியூட் பண்ணுங்க சார். நான் தான் பேசிட்டு இருக்கேன். டவுட் இருந்தா கேட்கலாம், தப்பு கிடையாது. மற்ற டைம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, பெஸ்ட். சரி, இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். சரி, இதுல ஏதாவது புரியாம இருக்கா? கிளியரா இருக்குங்க. நீங்க அடுத்தது போலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. தயவு செய்து சந்தேகத்தோட படிக்காதீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சார் இப்ப தனுசு மீனத்துக்கு புதன் வந்து நிவர்த்தி. ஆனா அந்த அமைப்புல வந்து புதன் திசைய புத்தி வரும்போது சிரமத்தை சந்திக்கிறோம். புதன் வந்து அதுக்கு பாதகத்தை செய்யுது, பாதகாதிபதி. அது பாப்போம். வெயிட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப நீங்க அது என்ன காரணம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வேற காரண காரியங்கள் இன்னும் சில விதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது என்னன்னு பார்ப்போம். அதை வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். அதை புரிஞ்சுக்கோங்க. அது வேற எதனால வந்து அது பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே.